தம்பி முனீஸ்வரன் அரங்கேற்ற விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்தது. இந்த அரங்கேற்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மக்களையும் அன்போடு வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதோடு இந்த அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வில்லிசை கலைஞர் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கைதட்டுங்க. அதோடு தம்பி முனீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டவர்கள், பணம் அன்பளிப்பு செய்தவர்கள், மரியாதை செய்து ஆதரித்தவனை உற்சாகப்படுத்திய அனைவர்களுக்கும் எங்கள் கிராமிய கலை கீழப்பாவர் வில்லிசை கலைஞர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் கீழப்பாவூர் கிராமிய மற்றும் வில்லிசை கலை சங்கத்தின் சார்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கோவில்பட்டி மந்தித்தோப்பிலே தம்பி முனீஸ்வரன் அரங்கேற்ற விழாவை முன்னிட்டு முனீஸ்வரனுடைய தாத்தா மற்றும் தலைவர் கும்பையா அன்னார்களுக்கு தம்பி முனீஸ்வரன் அவர்கள் பொன்னாடை போற்றப்படுகிறார்கள். அதோடு இந்த அரங்கேற்ற விழாவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்த தம்பி அரங்கேற்ற விழாவை நினைத்தது ஒரு கோவில், சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக சங்கர் சாமிகிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன். நம்ம கோயில் இருக்கும்போது நீங்கள் பயப்படவே வேண்டாம் வாங்கன்னு சொன்னாங்க. முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன். இந்த ஆலயத்திலே ஒரு குடை விழா மாதிரி தம்பிக்கு செலவும் கம்மியாக இருக்கணும், நான் ஒரு யாகம் வளர்க்க போகிறேன், அன்றைக்கி கூட்டம் நிறைய வந்துடும், அன்னைக்கு இந்த அரங்கேற்ற விழாவை வைத்துக்கிடலாம் என்று இந்த ஏற்பாடெல்லாம் முழு ஒத்துழைப்பாக நின்று செய்தது சங்கர் சாமி அன்னார்களுக்கு எங்கள் கீழப்பாவூர் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் கிராமிய வில்லிசை கலை சங்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை சிறப்பாக போற்றுகின்றோம். அதோடு தம்பி முனீஸ்வரன் அவர்கள் சார்பாக அரங்கேற்ற விழாவை முன்னிட்டு சங்கர் சாமி அன்னார்களுக்கு இப்படி பொன்னாடை போற்றப்படுகிறது. அதோடு தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் கிராமிய வில்லிசை சங்கத்தின் சார்பாக எங்கள் சங்க தலைவர் ஜெகநாதன் அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடையை தம்பி முனீஸ்வரன் அவர்களுக்கு போற்றப்படுகிறது. தம்பிக்கு அரங்கேற்றம் விழாவிற்கு ட்ரைனிங் கொடுத்தது 4 நாள் தான். அவன் படிக்க ஆரம்பித்தது காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். வயசு 17 தான் ஆச்சு. வில்லு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்து வீட்டில் இருந்து மனப்பாடம் செய்து கொண்டு 4 நாள் ட்ரைனிங் தான் கொடுத்தோம். அவனால் தெரிந்தளவு இந்த முதல் மேடையிலேயே சிறப்பாக பாடியிருக்கிறான். அவருக்கு எல்லாரும் ஒரு பாராட்டி ஒரு கைதட்டு உற்சாகப்படுத்தி, ஒரு கோவில் கொடை அப்படின்னா 10 மணிக்கு வில்லு வச்சா 4 மணிக்கு சாஸ்தா பிறக்கும். ஒரு இடத்துல சில இடத்துல 12-1 மணிக்கு சாஸ்தா பிறக்கும். தம்பி அரங்கேற்றம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது நான் அந்த ஊர் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அறிமுகமாகட்டும்னு தான் சுருக்கமாக இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே அரங்கேற்றம் முடிச்சாச்சு. உங்கள் கோயிலுக்கு அட்வான்ஸ் கொடுங்க, விடிய விடிய சாஸ்தாங்கதை படிப்பாங்க. பில்டிங் கான்ட்ராக்டர் கோவில்பட்டி பில்டிங் கான்ட்ராக்டர் மாரியப்பன் அன்னார்களுக்கு தம்பி முனீஸ்வரன் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. அதோடு இந்த மந்தித்தோப்பை சேர்ந்த குருசாமி அன்னார்களுக்கு தம்பி முனீஸ்வரன் பொன்னாடை வழங்குகின்றார். அதோடு கோவில்பட்டி மருவூர் காலனியை சேர்ந்த
பொன்னுச்சாமி அன்னார்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. கோவில்பட்டியை சேர்ந்த சமத்துவபுரம் கருப்பசாமி கோமரத்தார் மாரியப்பன் அவர்களுக்கு தம்பி முனீஸ்வரன் பொன்னாடை போற்றப்படுகிறார். அதோடு சமத்துவபுரத்தை சேர்ந்த கண்ணன் அன்னார்களுக்கு கோமரத்தார் அவர்களுக்கு தம்பி முனீஸ்வரன் அவர்கள் பொன்னாடை போற்றப்படுகிறார்கள். மந்தித்தோப்பை சேர்ந்த முருகன் அவர்கள் வெள்ளிமேடை அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்து கணேசன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. அதோடு மந்தித்தோப்பை சேர்ந்த சூர்யா அன்னார்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. அதோடு பந்தல் டெக்கரேஷன் கனகராஜ் அவர்களை வெள்ளிமேடை அருகில் அழைக்கின்ற காலவாசன் கனகராஜ், அதோடு ராஜ் அவர்களுக்கு தம்பி முனீஸ்வரன் பொன்னாடை போற்றப்படுகின்றார். மைக் செட்டு ஒலி அமைத்து தந்த குமரன் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. பரவாயில்ல, நீ வா வாங்க. பந்தல் அமைத்து தந்த அதோடு வில்லிமேடை அமைத்து தந்த கனகராஜ் அவர்கள் வில்லிமேடை அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். வில்லிமேடை அமைத்து கொடுத்த காலவாசல் கனகராஜ் அவர்கள் வந்துட்டார். ஓடியார். காலவாசல் வில்லிமேடை அமைத்து கொடுத்த கனகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அதோடு இந்த அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வில்லிசை கலைஞர் அனைவர்களுக்கும் தம்பி முனீஸ்வரன் அவர்களுடைய அரங்கேற்ற விழாவை முன்னிட்டு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. தம்பி முனீஸ்வரன் அவர்கள் அரங்கேற்ற விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் கிராமிய வில்லிசை சங்கத்திற்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்து தம்பி முனீஸ்வரன் அரங்கேற்ற விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் கிராமிய சங்கத்தின் கௌரவ தலைவி மாரியம்மாள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அதோடு கொடுக்குறிச்சியைச் சேர்ந்த கீழப்பாவூர் சங்கத்தின் உறுப்பினர் வில்லிசை தலைமை பாடகர் மகேஸ்வரி அன்னார்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் கிராமிய வில்லிசை சங்கத்தின் உறுப்பினர்கள் ஆறுமுகச் செல்வி அன்னார்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது.
புஷ்பாமணி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. சுதா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. சுப்பிரமணிய அன்னார்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. எஸ்பிஎல் மணி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. சீக்கிரம் போனோம்னா ஊருக்கு போகணும். அதோடு கீழப்பாவர் வில்லிசை தென்காசி மாவட்டம் கிராமிய வில்லிசையின் எஸ்பிஎல் மணி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. அதோடு துணை பாடகர் பண்பொழி மாரியம்மாள் வில்லிசை குழுவின் தலைவர் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. நிறைய அண்ணாவைக்கு துணை பாடகர் என்னைக்கு என்ன ஒத்தையில விட போறாரோ தெரியல. அதோடு கீழப்பாவூர் சங்கத்தின் உறுப்பினர் ஐயப்பன் அவர்களை வெளிமேடை அருகில் அழைக்கிறோம். தாள அண்ணாவி மாமா கற்பையா அவர்களை வெளிமேடை அருகில் அழைக்கிறோம். திருமலக்கோவில் சக்தி அவர்கள் வெள்ளிமேடை அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தம்பி பேரப்பிள்ளை உடுக்கு வித்துவான் ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. மருமக பிள்ளை சக்தி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. குடத்தண்ணாவி, உடுக்கண்ணாவி, தாள அண்ணாவி, மெயின் அண்ணாவி. அதோடு சேந்தமரம் சுப்பையாபுரத்தை சேர்ந்த எனது சிசிய பிள்ளை பாண்டிச்செல்வி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அங்கையா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. போடுங்க போடுங்க. அதோடு எனது சிசிய பிள்ளை தென்காசி மாவட்டம் கம்பளியைச் சேர்ந்த கரிமணி முத்து அவர்களை வெளிமேடையர்கள் அழைக்கிறோம். இப்பொழுது தம்பி அங்கையா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. கர்மேனி ஓடியா ஓடியா வந்துட்டான் வந்துட்டான். எத்தனை தர எத்தனை தர ஹலோ, உடுக்கண்ணாவை மாடசாமி எங்கே இருந்தாலும் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாடசாமி எங்கே இருந்தாலும் மேடை முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாரியப்பன் அவர்களுக்கு இப்போ பொன்னாடை போட்டப்படுகிறது. கருப்பசாமி அவர்களுக்கு இப்போ பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. லட்சுமணன் அவர்களுக்கு இப்போ பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறார்கள். பெரிய சாமியா முடிசாமி
முனியசாமி அவர்களுக்கு இப்போ பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த விழாவினாக செந்தில் அவர்களுக்கு இப்போ பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திருக்கிறதுனால் மேடை முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பண்பொழி டிரைவர் சுப்பையா அங்கே இருந்தாலும் முன்னாடி மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். டிரைவர் சுப்பையா அவர்கள் எங்கே இருந்தாலும் முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோக்காமுட்டை. இந்த நிகழ்ச்சியிலே நமது முனீஸ்வரன் நிகழ்ச்சி இந்த தமிழ்நாடு முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் பரப்பக்கூடிய மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் அவர்களை சபா ஆனந்த் அவர்களை அன்புடன் அழைத்து கௌரவப்படுத்துகிறோம். மற்றும் ஏழை சேனல் மற்றும் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் அண்ணன் ஆறுமுகம் அவர்களை இப்போது முனீஸ்வரன் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். நமது குடத்தன்னாவி கணேசன் அவர்களை தம்பி முனீஸ்வரன் அவர்கள் இப்போது பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தியிருப்பார்கள். சுதா வில்லிசை குருவிலின் சார்பாக சுப்பிரமணிய அவர்களே முன்பாக இப்போ கௌரவிக்கப்படுகிறது. அண்ணாவி சவைரநாத் அவர்களை இப்போது தம்பி முனீஸ்வரன் அவர்கள் கௌரவப்படுத்த இருக்கிறார். மேடைக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக உடுக்கு வித்வான் கரண் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொட அண்ணாவி சுப்பராஜ் அவர்களை மேடை முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரையும் யார் அடிப்போம்? சுப்பராஜ் அவர்கள் மேடைக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாவி பையன் கொடத்தன்னாவி கணேசன் அவர்களுக்கு இப்போ பொன்னாடை போட்டு முரியேசன் அவர்கள் கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். இதுவரை கண்டுகளித்த முனீஸ்வரன் அரங்கேற்ற விலைக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் மற்றும் முனீஸ்வரன் சொந்த பந்த அனைவர்களுக்கும் இந்த தென்காசி மாவட்ட கீழப்பாவர் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி கனத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
உண்ணாமல் உறங்கிடாம் உடையவனை மறந்தி அன்ன தண்ணீர் அருந்தி அருதவம் செய்து ஆண்டவனை மறந்திடாம் அருந்தவமே செய்து உண்ணாமல் உறங்கி உடையவனை மறந்திடாமலை மறந்திடாம் அன்னதண்ணீர் அருந்திடாம் ஆண்டவனை மறந்திடாம் மறந்திடாம் மறந்திடாமல் அரணே நல்ல அரணே என்று அதான் நாம சொல்லுவான் சிவனே நல்ல சிவனே என்று சிவனே நல்ல சிவனே என்று சிவனா நாம சொல்லுவான் ஒன்றாவது வருட காலம் உடைய வேணு வரவும் இல்லை இரண்டாவது வருட காலம் இறையோனு வரவும் இல்லை மூன்று நல்ல வருட காலம் முக்கனரு வரவும் இல்லை நான்கு நல்ல வருட காலம் நான்கு வேணு வரவும் இல்லை அஞ்சு நல்ல வருடகால் அஞ்சு நல்ல வருடகால் ஆண்டவனு வரவும் இல்லை ஆறு ஏழு வருடகால் ஆதிபவன் வரவுமில் ஏழு எட்டு வருடகால் ஈஸ்வரன் வரவுமில் 10 12 வருடகால் 10 12 வருடகால் பரம்பொருள் வரவுமில்ல இப்படியாகவே தவமிருந்து வருகிறான் 12 வருடமாக தவமிருந்து வருகிறான் அப்படி தவமிருந்து வருகிற நிலையிலே அரணார நினைத்து மனமுறைக்கு பாடுகிறான் எப்படி பாடுகிறான் தெரியுமா ஆண்டவனே பகவானே சம்போ சம்போ சங்கர் அரக்கன் செய்யோ தவத்தை பாரும் அரக்கன் செய்யோ தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கர் ஏழை செய்யோ தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஏழை செய்யோ தவத்தை பாரும் சம்போ சங்கரா தகதை தகதை தகதகதா தகதா படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கர் பக்தன் செய்யோ தவத்தை பாரும் சம்போ சங்கரா பக்தன் செய்யோ தவத்தை பாரும் சம்போ சங்கரா
குற்ற செய்திட்டேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா ராமல் இருப்பதற்கு சம்போ சங்கரா பாராமல் இருப்பதற்கு சம்போ சங்கரா இப்படியாகவே தவமிருந்து வருகிறான். ஆமா 6 வருட காலம் ஆமாண்ண இவன் தவத்தை கண்டு ஆமா கைலாசமே ஆடுகிறது. சரி எப்படி ஆடுகிறது தெரியுமா? எப்படி என்ன ஆடாத கைலாசம் கைலாசம் ஆடுதையா ஐயா ஏ கைலாசோ நகராத கைலாசம் கைலாசம் நகருதையா அசையுதையா ஏ கைலாசோ இப்படியாகவே கைலாசம் ஆடுகிறது. அப்போது சிவபெருமான் பார்த்தார். ஆமையா என்றும் ஆடாத கைலாசம் ஆமோ இன்று ஆடுகிறதே ஆமையா ஏன் என்று தெரியவில்லை. சரி அப்போது என்ன சிவபெருமான் ஆமா நேனக்கண்ணா பார்த்தார். சரி அப்போது அரக்கன் செய்யும் தவத்தை பார்த்தார். ஆமண்ணே உடனே அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டுமென்று ஆமோ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கிளம்பும் போது ஆமா பார்த்தால் பார்வதி. ஆமையா ஏ ஆண்டவா பகவானே, இறைவா ஈஸ்வரா எங்கே செல்கிறீர்கள்? ஆமா என்னிடம் சொல்லாமல் ஆமா படியிலக்க போனாலும் சரி ஆதித்தன் உதித்தம் வந்தா போவீர்கள். ஆமா அப்படியே போனாலும் என்ன இரவு மதியம் போவீர்கள். ஆமையா இந்த நேரத்தில் போவீர்களே ஏன்? ஆமா இனிமேல் எங்கள் மேல் நம்பிக்கை கிடையாது என்று என்று அப்படியாக ஆமா நந்தி தேவனை வரவழைத்தார். அழைத்து நந்தி தேவனை வரவழைத்து ஆமையா ஏன் நந்தி என்ன 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 நினைத்து ஆமா ஒருவன் தவமிருந்து வருகிறான். ஆமையா அவருக்கு வரம் கொடுக்க போயிட்டு வா என்று சொல்ல சரி நந்தி தேவன் என்று சொல்லுகிறார். ஆமா அவர் என்ன சொல்லுகிறார்? எப்படி ஏ பகவானே, என்ன இப்போ இப்போ இத்தனை மணிக்கு போயிட்டு வரல எங்க போறிய என்ன ஏதுன்னு கேட்கணும்ல வீட்டுல. ஆமா 12 மணிக்கு ஆமா கண்டிப்பா காப்பாடல ஆமா அப்பதான் சொல்லாம போறேன் போவாங்க வீட்டுல இருந்து தெரியாம. ஆமா கேட்க எங்க போகிறீர்கள் எப்படி என்று கேட்க ஆமா பகவானே, என்ன நான் ஒரு கைலாச பிறவி, சரி நீ அவர் ஒரு பூலோக பிறவி, ஆமா அதனாலே என்ன என்னால் அவனை சுமக்க முடியாது என்று சொல்ல ஆமா அப்படியாக ஆமையா ஏ நந்தி, என்ன உனக்கு நான் வடம் கொடுக்கிறேன். சரி இந்த 2 குளிகை வாங்கிக்கோ. சரி அரக்கனை ஆமா கன்னத்தில் ஒதுக்க சொல். சரி 3.25 நிமிடத்தில் ஆமா வெக்கம் அழைக்கும் என்று சொல்லுகிறார். ஆமையா அப்படியே நந்தி தேவன் வருகிறார். அப்புறம் நந்தி தேவன் வருகும்போது வல்லரக்கன் எங்கிருக்கான்னு தெரியல, புற்றுக்கொள்ள இருக்கிறான். மண்ணுக்குள்ள போயிட்டான், கொடையாமுத்துக்குள்ள. அதனாலே நந்தி தேவன் வல்லரக்கன் எப்படி அழைத்தார் தெரியுமா? எப்படி என்ன எப்பே காண்பனோ அரக்கனை, எப்பே காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையா இன்னமும் காணலையே அரக்கனை. இன்னமும் காணலையே காண்பேனோ காணல் அடிக்குது கைகளும் நோவுது, வேந்த நாளாகுது வேண்ட நாளாகுது,
இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையா எப்பே காண்பனும் அரக்கனை எப்பவும் காண்பேனோ இன்னமும் காணலையே ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல் தேடினார் ஓடினார் தெரியாத அரக்கனை எப்பே காண்பனோ அரக்கனை எப்பவும் காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையா இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே இன்னமும் காணலையா சாமி இன்னமும் காணலையா அரக்கனை இன்னமும் காணலையே எம்மகனை வல்லரக்கா செய்த தவ போதுமள் சிவனார் உன்னை அழைத்தாரடா இருந்த தவ போதுமள் ஈசன் உன்னை அழைத்தாரடோ கடுதவ போதுமள் கடுதவ போதுமள் கடவுள் உன்னை அழைத்தாரடா ஏ மகனே வல்லரக்கா அரக்கா செய்த தவ போதுமடா ஆமா சிவனார் உன்னை அழைத்தாரடா ஆமா வல்லரக்கன் பார்த்தான் சரி நம் ஆடவனதோ அழைத்தார் என்று என்று குற்றை விட்டு வெளிகிறான் ஆமா அப்போ பார்க்கிறாள் ஆமையா நம்ம கடவுள் என்றும் என்னினுமே ஆமோ ஒரு காலை வந்து நிக்கது ஆமா உலகத்தில் உள்ள எல்லா காலை பேசாதே ஆமையா இந்த ஒரு காலை பேசுகிறது ஆமா அப்ப அது யாரா இருக்கும் காலை பேசுற இந்த காலை எங்க இருந்து வந்திருக்கு எங்கிருந்து வந்திருக்கு ஆமா அப்ப ஏ காளையே சரி என் தவத்தை கலைத்ததாலே ஆமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஆமாண்ணே ஏ பொறுப்பா என்ன என்ன நான் யார் தெரியுமா யாரு யாரு நான் தான் ஈசன் ஆமா ஈசனோட ஏவல் பிள்ளை ஆமா நந்தி ஆமையா நீ ஆண்டவனை பார்த்தோமானால் ஆமோ என்னை தாண்டி தான் போக வேண்டும் என்று சொல்ல இல்ல உன்னை அப்பவே வந்து நினைச்சேன் ஆமா நீ உனக்கு வெள்ளி கொம்பும் சரி தங்க நிறமும் ஆமா உன்னை அப்பவே நினைச்சேன் சரி நான் என் தவத்தை கலைத்ததாலே ஆமையா உன்னை சுவாபம் விடுவேன் என்று சொல்ல ஆமா ஏ பொறுப்பா என்ன என்ன நீ சாபம் கொடுத்தா பலிக்கும் ஆமா உனக்கு வரம் கொடுக்க யார் வருவா சரி என்று சொல்ல ஆமா அப்போ இவர் யாரா இருக்கும் என்று யோசித்தான் வல்லரக்கன் ஆமையா நாங்க கூட வர வேண்டுமானால் ஆமா எப்படி வர வேண்டும் என்று கேட்க ஆமாண்ணே நான் இதற்கு தான் ஆடவனுக்கிட்ட சரி ஒரு வரம் வாங்கிட்டு வந்தேன் ஆமா ஒரு 2 குளிகையை கொடுத்தார் ஆமையா வல்லரக்கனும் சாப்பிட்டான் சரி அப்ப அருந்துகிட்ட நேரத்திலே ஆமா 3:45 நிமிடத்திலே ஆமாண்ணே ரெக்க வந்து முளைத்தது சரி அப்பா கையெடுத்து கும்பிட்டான் வல்லரக்கன் ஆமா நந்தி தேவனை கையெடுத்து கும்பிட்டு ஆமையா ஏ நந்தி தேவனே ஆமா நான் இதற்கு முன்னே சரி கைலாசம் வந்ததும் இல்லை பின் வந்ததும் இல்லை முன்ன பின்ன வந்ததும் கிடையாது கிடையாது இது தெரியாதுல தெரியாது ஆமா அதனாலே தாங்கள் முன்னர் செல்ல என்று சொல்ல ஆமா 2 பேரும் கைலைக்கு வருகிறார்கள் ஆமாண்ணே அவர் கைலைக்கு வரும்போது சரி ஆடவனாகப்பட்ட சாச்சாணி சிவபெருமான் ஆமா ஈசனை எங்க என்று கேட்க வல்லரக்கன் ஆமா வல்லரக்கனாகப்பட்டவன் என்ன நந்தவன தோட்டத்திலே ஆமையா பூக்களை படித்து ஆமோ சிவனை வணங்கடித்தான் சரி சிவனை வணங்கி வந்து ஆமா ஏ எம்மகனை வல்லரக்கா அக்கா உன்னை போல் ஆமா தவத்தை உலகத்திலே கண்டதில்லை கிடையாதா நீ என்ன வர கேட்டிட்டாலும் ஆமா என்னிட கேளு தார என்று சொல்கிறார் தாரம் தாரம்பா அது எப்பேற்பட்ட வரம் என்ன அது ரொம்ப சிறிய வரம் ஆமா அது என்ன வரம் தெரியுமா எப்படி என்ன எள்ளுலையும் சிறிய வரம் சிறியவரோ சிறிய வரம் ஈஸ்வராவே கொடுக்க வேணும் கொடுக்க வேணும்
கோவில் சிறியவரம் சிறியவரும் சிறியவரும் சிவனாரே கொடுக்க வேணும் கொடுக்க வேணும். கடுகளையும் சிறியவரம் சிறியவரும் சிறியவர் கணக்கண்டரே கொடுக்க வேணும் கொடுக்க வேணும். வல்லரக்கம் சொன்ன போது ஆண்டவன் சிவபெருமா எம்மகனே வல்லர என்ன வேற கேட்டிட்டாலும் என்னிடான கேளு தாரன் என்ன வேற கேட்டிட்டால் என்ன வேற கேட்டிட்டால் ஈசனிடம் கேளு தாரன் எம்மகனை வல்லரக்கா நீ என்ன வரம் கேட்டிட்டாலும் என்னிட கேளு தாரேன் தாரம்பா. ஆண்டவா பகவானே என்ன என்ன நீங்க எனக்கு வரத்தை வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். என்ன சத்தியம் கேளு, நான் தாரேன் சத்தியம். யாரு மேல சத்தியம் தெரியுமா? உங்கள் மனைவி பார்வதி மேல சத்தியம் என்று கேட்கிறார். சத்தியம்னா சக்கர பொங்கலுப்பா. ஆமா எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுதேன். ஆமா ஆண்டவனும் நினைக்கிறார் ஆமா நாம் படைச்ச பிள்ளை அப்படி என்ன பெரிய வரம் கேட்கப்பதா என்று சொல்ல நாம் சத்தியம் செய்த போது என்ன ஆசையோ அப்படி சொல்ல ஆண்டவனும் கொடுத்தார் வரத்தை. கொடுத்து விட்டு நாரதர் வந்தார். நாரதர் பார்த்தார். உன்னை கைலாச சந்தித்தனே உனக்கு பகவான் வரம் கொடுத்தார் அல்லவா, அது உண்மையா என்று நினைக்க நீ பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்ல அவனும் நினைத்தான். இவன் நோக்கத்தை ஆண்டவன் சிவபெருமான் கண்டறிந்தார். அப்படி கண்டறிந்து நாம் இனி ஒரு நோடி இங்கு இருந்தோமானால் அரக்கன் வந்து எடுத்து விடவா என்று அப்படி சொல்ல 33 கோடி தேவர்களும் வானவர்களும் எல்லாரும் ஓடினார்கள். அப்போ ஆண்டவனை பார்த்தால் பார்வதி தேடினார். கைலாசம் முழுவதும் கடவுளை காணாமலே கலங்குதால் பார்வதி. அப்போ நம்ம பிரச்சனையை தீர்க்க வேண்டுமானால் நம்ம அண்ணன் கோபால கண்ணை ஒருவன் தீர்க்க முடிய வேண்டும் என்று தன் கோபால கண்ணனை அழைத்தாள். என்ன பார்வதி இப்படி உட்கார்ந்து இருக்கிறாள், என்றும் இப்படி அமர்ந்திருக்க மாட்டாளே என்று பகவானை கேலி வார்த்தை செய்தோமானால் பார்வதி சிரிப்பா என்று 4 கேலி வார்த்தை சொன்னார். அப்பவும் பார்வதி சிரிக்கலாம். என் அண்ணா அன்று இன்றும் தெரிந்தும் இடுகாட்டுக்கு நீ கலைத்து திருமணம் செய்து வைத்தீர்கள், இன்று கேலி பேசலாமா? அப்ப ஆண்டவனை என்னை 8 நாளைக்குள்ள வல்லை என்றால் நான் செத்து சிவலோகம் சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்ல பகவானும் தேடிகள் வருகிறார். அந்தவன தோட்டத்துக்கு எப்படி வருகிறார்? யாதவர் போல வருகிறார். ஆடு மாடு மேய்ந்து யாதவர் போல வருகிறார். அப்படி வருகிற போது ஆடவனாகப்பட்ட சிவபெருமான் ஆடவனும் சிவபெருமானும் எம்பெருமான கோபாலும் இருவேரும் மாத்தி கேலி செய்தார்கள். ஏ பரம்பொருளே, நீங்க நான் அரக்கனை கொள்ளு வர வரைக்கும் நீங்கள் என் ஆடு மாட மேய்த்துக்கள் என்று சொல்ல ஒப்படைத்து விட்டு எம்பெருமான் கோபால கண்ணன் வருகிறார். ஒரு சொரூபத்தை எடுக்கிறார். எப்படி எடுக்கிறார்? கொண்டல் வருணல் சொரூபமாறிய
கோசலையால் வேஷமாறிய கோசலையால் வேஷமாறிய கோலம் கொள்வாய் அண்டர்தில்லைகள் மெய் ஆனந்த பாட எம்பெருமான் அச்சுதனரிச்சை அச்சுதனரிச்சை பெண் சொரூபம் மண்பிரலும் கால்கள் கட்டுவோமா எம்பெரும் மயிலினால் மோதிரம் மயிலினால் மோதிரமோ மாணிக்கத்தால் பெண்ணுக்கான பெண்ணால பேடை கொண்ட மயிலால கண்ணுக்கான கண்ணால காது மூக்கு வடிவேல இப்படியாகவே மோகினி வடிவம் கொண்டு எம்பெருமான் கோபால கண்ணன் தன் அழகு காணாதென்றும் தங்கத்தாலே அலங்கரித்து வருகிறார். அப்படி அலங்கரித்து வேளையிலே இப்படியாக வல்லரக்கனும் எதிரே கண்டான். பெண்ணு என்று கண்ணான், பெருமாள் என்று எண்ணலை மங்கையாக எண்ணி மாயக்கணே என்று எண்ணல. அதனாலே ஏ வல்லரக்கா, நான் உனக்கு வேணுமானால் எனக்கு ஒரு சத்தியம் செய்த வேண்டும். தொண்டையை மண்டையை சுற்றி தொண்டையை சுற்றி சிரசில் தொண்டையில வைக்க வேண்டும். வைத்தால் ஆமா அறிவுகட்ட வல்லாருக்கா, அறிவுகட்ட வல்லாருக்கா அக்னிவரை வாங்கி புத்தி கட்ட வல்லாருக்கேன். புத்தி எழுந்துடுது. அப்படியாக இருக்கும்போது வல்லரக்கனும் வைத்தான், தொண்டையில் வைத்தான். அவன் எப்படி தெரியுமா, சுத்தி நடு தொண்டையில வச்சுட்டான். தொண்டையில வைத்த போது வல்லரக்க ராச்சுதானோ சுக்கு சுக்கு நொறுங்குதானே எடிந்த போது சாம்பலைத்தான். அச்சுதன கோபாலா அச்சுதனே கோபாலா பெருமாளிடம் கொடுப்பாரா, அருணரிடம் கொடுப்பாரா. ஏ மைத்துனரே, மைத்துனரா எப்படி அழைத்தீர்களோ என் முன்னர் சொரூபத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்ல, ஆபத்துக்கு பாவம் பஞ்சமில்லை என்று ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொரூபத்தை எடுத்தார். ஆமா, ஆண்டவனுக்கு சிவம் பொறுக்க முடியாமல் விந்தனு பூமியில விட்டோமானால் நிச்சய ஒழுகும் என்று பூமி தாங்காது என்று அச்சுதன் கோபா இரு கையத்தினால் ஏந்தி எம்பெருமாள் இரு கரத்தினால் ஏந்த ஜோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஜோதிமணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் இளங்க தோன்றி 5 மைந்தர்கள் பூநூல் இளங்க தோன்றி ஹரிக்கும் சிவனுக்கும் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார்கள் தெரியுமா? மேதில் ஐயனாராக ஹரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திராதிகள் எல்லாம். சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம். சரி, அவர் பிறந்த உத்திரம் என்ன தெரியுமா? என்னையா? பங்குனி மாதம் புதனது சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் பௌர்ணமி பஞ்சமி கடக லக்கணத்தில் பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திர
இந்திர மாதம் அமிர்த யோகத்தில் இந்திரமாகவே அமர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையா பிறந்தார் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் ஆதியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ ஐயனார் 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 அழகாமுரர் ஐயனார் 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 வளர்த்த போல ஐயனார் கருத்து புள்ள ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் சபரிமலை ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் சுரேமுத்து ஐயனார் 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 ஐயனுக்கும் ஐயனாக ஐயனுக்கும் ஐயனாக ஐயன் வந்து பிறந்தாரே ஐயன் வந்து பிறக்கும் போது ஆயான சண்டிகாலி பாடுவாள பாடுவாள ஆதாளி போடுவாள ஆடுவாளாம் பாடுவாளாம் பல்லா விரிசடையா பொல்லாம் விரிசடையா விரிதாடு சடமுடியா என்ற திருமுகமா பூச்சாடையலகே அங்காட கோபக்காடு வாடியா வாடியா ஆயான காளியம்மா வாடியம்மா உளவிட்ட சத்தத்திலே தாடி ஓடுவாளா வீரப்பல்லா விரிசடையா வீரப்பல்லா விரிசடையா விரிதாடு சடமுடியா விரிதாடும் தலைமுடியா ஆயான சண்டிகாலி உண்மையான தங்கையரா பூச்சாடையலகே அங்காட கோபக்காடு கோர நல்ல விரியலகே கோபால தங்கையம்மா வடக்கு நல்லா விழுந்த சட வடகனாலோ நீராட வாடியா வாடியா வடக்கு நல்லா விழுந்த சடை தென்கரையாலோ நீராட மேற்கு நல்லா விழுந்த சடை மேற்கு நல்லோ நீராட அம்மையான காளியம்மா யாருக்கு யாருக்கு வேப்பங்குள்ள ஒரு கையில வீரவாடு ஒரு கையில கப்பலேடு ஒரு கையில திரிசூல ஒரு கையில அம்மையான காளியம்மா பாடுவாள பாடுவாள ஆதாளி போட்டுக்கொண்டு வேம்பு வந்து பிறந்ததையா விஜயநகர பட்டணமா தாயான சண்டிகாலி சங்கடங்கள் தீர்த்திடுவா அம்மை அவள் பிறக்கும் போது மணிவிளக்கில் பிறந்த வெள்ள மாயாணி சுரல் ஐயா மையான கணபதியே ஏசுடு மையான கணபதியே ஏசுடு ஐயா எங்க சுடல மாடா ராஜா மாடா பின்னா வேகுதையா ஐயா மாடா பின்னா வேகுதையா ஓடியா ஐயான களமதியில ஆயா சுடால ஐயா ஏய் உனக்கு மாண்ட வேணவே உதயா போ சுடல ஐயா மையான சன்னதியில யசுடல ஐயா ஐயா எங்க சுடல மாடா ஐயா சுடல மாடா மாடா பின்னா வேகுதையா போ சுடல ஐயா மாடா பின்னா வேகுதையா ஓடியா 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 ஐயான களமதியில ஏ சுடல ஐயா மாடா உதயா போ சுடல மாண்ட வேணவே உதயா போ சுடல ஐயா கருப்பியாத்தி சுடல இல்லை வண்ண சன்னதியில யசுடல மாடா மாடா ஓடியா சொல்ல மாயாண்டி தீண்ட பின்னா வேகுதையா மாடா ஏய் தீண்ட பின்னா வேகுதையா ஓடியா இல்லவன களமதியில ஏ சுடல ஐயா ஐயோ கருப்பியாத்தி சுடல உதயா போ சுடல ஐயா மாண்ட வேணவே உதயா ஐயா பையில பிறந்த பிள்ளை கருப்பசுவாமி வாரார் அருளாமி வாராரு சீதா தேவி வளர்த்த மகன் கச்ச மேல வணிந்து கேட்டி கரிங்கிச்சி சுங்கலி கச்சி பவள கச்சி கச்சி எடையிருக்க கற்ப சுவாமி பாடுவான
கருப்பசாமி பாடுவானா போட்டு வாசலிலே ஓடி கட்டு ஆதாளி போட்டு கொண்டு பாடுவான் தாயான சண்டிகான கருப்பசாமி கேட்டு ஓடி கேட்டு ஆதாளி போட்டு கொண்டு கருப்பசாமி நல்ல வடிந்தே கேட்டு கச்சை சுங்காலிட்டு பட்டு கச்சி பவள கச்சா கட்டு கச்சி இடையிருக்கா சுவாமி ஆடுவான பாடுவான் ஆதாளி போடுவானா வேலை நல்ல வேலை ஐயா கொல்லாத கோவக்காரன் ஐயாவான கருப்பசாமி நெருப்பையிலே கடுக பிள்ளை ஓடியா விடாத கடுக நல்ல பிறந்த பிள்ளை நெருப்பையிலே வென்ற வர ஐயாவான கருப்பசாமி கருப்பா ஆடிக்கட்டு ஓடிக்கட்டு ஓடியா 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 போட்டுக்கொண்டு அம்மையான 8 பேரும் திருவாலயத்தை வந்தவரா சண்டிகாளி வாசலிலே கருப்பசாமி உதித்தவரா கருப்பசாமி வாரானே பாதாளி போட்டுக்கொண்டு கடுக்கத்தடி ஒரு கையில ஐயாவான கருப்பசாமி சங்கிலி நல்ல ஒரு கையில ஐயாவான கருப்பசாமி ஆடுவானா பாடுவானா பாதாளி போட்டுக்கொண்டு கருப்பா ஐயாவான கருப்பசாமி ஆடுவானா பாடுவானா 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 பாதாளி போடுவானா ஓடியா 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 பாடுவானா தாயான சண்டிகாளி வீரப்பல்லா விசடையா வீரப்பல்லாம் விரிசடையா தாடு சனமுடியா விரித்தாடும் தர முடியா பூச்சாடையா லகி அப்பு நல்ல ஜடையலையே ஆகார கோபக்காரி ஆங்கார கோபக்காரி அம்மையான 8 பேரும் தங்க 8 பேரும் ஆதாளி போட்டுக்கொண்டு ஆதாளி போட்டுக்கொண்டு வந்து பிறந்தானே நல்ல ஜோப்பலையே ஆத்தாளு வருவாளா ஆதாளி வருவாளா எப்பங்குள்ள கையில எடுப்பா எடுத்தா இது எல்லாம் சுத்துவாளா வீதி சுத்தி வருவாளா உள்ள ஒரு கையில இப்ப கூட வருகையில வீரவாளு ஒரு கையில கப்பல் ஏடு ஒரு கையில அப்பறையன் திருபுறம்பா ஒரு கையில சண்டிகாளி சண்டிகாளி காளி 8 பேரும் தங்க 8 பேரும் ஆதாளி போட்டுக்கொண்டு ஆதாளி போட்டுக்கொண்டு வாசலிலே ஐயனுக்கும் மெய்யனாக ஐயனுக்கும் மையனாக ஐயன் வந்து பிறந்த போது பிறந்த போது ஐயனு வந்தாரே கருப்பசாமி வந்தாரா சாமி வந்தாரானா ஆடுவானா பாடுவானா ஆடுவானா பாடுவானா வாரானே வாரானே பேரு பெற்ற சுடல ஐயா பேச்சு மக திருமகனா மகன் ஐயா ரொம்ப நல்ல பீடத்துல பிறந்தவளா பேச்சையம்மா வீரப்பல்லா விரிசடையா வீரப்பல்லாம் விரிசடையா ஆடு சடமுடியா விரித்தாடும் தர முடியா பூச்சாடையா லகி அப்பு நல்ல ஜடையழகி ஆகார கோபக்காரி ஆங்கார கோபக்காரி நட்ட பேச்சு நட்ட பேச்சு பேச்சு நட்ட பேச்சு காட்டுவானா பேச்சையம்மா காட்டுவன பேச்சு அம்மா அத கோபக்காரி ஆங்கார கோபக்காரி இல்லா பெருகளுக்கு பிள்ளை வேறாம் கொடுப்பாளா நீ வரம் கொடுப்பாளா குளவிட்ட சத்தத்தில பக்கத்தில தாடி ஓடி வர ஆடி ஓடுவாரா 8 பேரும் அடிக்கும் சிவனுக்கு பிள்ளையாய் பிறந்த இந்த அம்மா சண்டிகாளி ஆலயத்திலே அரிகரே புத்தனாக வந்து பிறந்த ஐயன் வந்து பிறந்தாரே எல்லாரும் கை தட்டுங்க சவாஸ் ஃபர்ஸ்ட் என் தாயான சண்டிகாளி திருவலயத்திலே என் அம்மையான 8 பேரும் எப்படி வருகிறார்கள் ஆலேலம் கம்மி ஆலேலம் கம்மி ஆலேலம் கம்மி ஆலேலம் கம்மி ஆலேலோ ஆலேலம் கம்மி ஆலேலோ எம்மா ஆலேலம் கம்மி ஆலேலங்குமி ஆலேலோ கும்ப வருவத
பாருங்கம்மா எம்மா கொள்ளுங்க வரவத பாருங்கம்மா கொள்ளுங்க வரவத பாருங்கம்மா கூத்தாடி வருகிற காளியம்மாக்கு கொலவ போட்டு கும்மியடி ஆலேலம் கும்மி ஆலேலோ யானை வருத பாருங்கம்மா எம்மா அசைந்து வரத பாருங்கம்மா அசைந்து வரத பாருங்கம்மா ஆடி வடிகிற சண்டிகாளிக்கு ஆனந்த கும்மையா கொலவ போட்டு கும்மையாடி வெள்ளி மெல்ல எல வெட்டையாடியம்மா வேட்டல பானையில் பொங்கலிட்டு பெண்கள பானைகளை பொங்க வைத்து வேர்த்து வரும் காளியம்மாக்கு வேடிக்கை கொண்டு வீசுங்கம்மா ஆலேலங்கம்மி ஆலேலோ தங்கமல்ல எல வெட்டையாடியம்மா தங்க பானையில் பொங்கலிட்டு தவளை பானையில பொங்க வைத்து வேர்த்து வரும் காளியம்மாக்கு துணி அடிக்க ஃபர்ஸ்ட் ஒரு கை தட்டுங்க ஒரு கைது எல்லாரும் சேர்ந்து தம்பி முனீஸ்வரனுக்கு ஒரு கை தட்டுங்க ஹலோ
ரசிகனை ரசிக்கும் தலைவா